பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் எதை குறித்து பார்க்க போகிறோம் என்றால், இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பிரச்சனைகளை தேவனிடத்தில் நாம் ஜெபித்து அதற்கான ஒரு சொல்யூஷனை அல்லது கர்த்தர் அதற்கு பதில் அளிக்குமாறு நாம் வேண்டிக் கொள்கிறோம். ஆனால் தேவன் இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலியமாய் உங்களுடைய மனக்கண்களை திறக்க நான் ஜெபித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை கொண்டுதான் அநேக காரியங்களை செய்ய போகிறார். ஜெபிக்கிற உங்களை கொண்டுதான் கர்த்தர் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பார். பிரியமானவர்களே, அதற்குரிய வேத பகுதி சங்கீதம் 142 அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். தியானிப்போமா? கர்த்தர் வேதம் இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். வேதத்தை எடுத்து நீங்கள் திறந்து படியுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டுதான் அநேக காரியங்களை செய்ய போகிறார். பிரியமானவர்களே, என்ற விசுவாசத்துடன் நீங்கள் இருங்கள், படியுங்கள். வேதம் சங்கீதம் 142 அதிகாரத்தில் தேவன் சொல்கிறார், தாவீது கெபியில் இருக்கும் பொழுது பண்ணின விண்ணப்பமாகிய மஸ்கில் என்னும் சங்கீதம். தாவீதின் உபத்திரவத்தில் இருக்கும் பொழுது மஸ்கில் என்னும் சங்கீத வாத்தியத்தில் பாடலாய் பாடின விண்ணப்பமாகிய சங்கீதம் இது. எனவே பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், முதலாம் வசனம், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். ஆம், உங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை வந்துவிட்டால் ஒரு மனிதனிடம் நீங்கள் போய் அந்த பிரச்சனை சொல்லுவதை விட்டுவிட்டு நிறுத்திவிட்டு அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்யாதபடி தேவனிடத்தில் நீங்கள் முறையிடும் பொழுது, தேவனிடத்தில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, விண்ணப்பிக்கும் பொழுது கர்த்தர் என்ன சொல்கிறார்? அவரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்ச வேண்டும். முதலாவது கூப்பிட வேண்டும். சத்தமிட்டு, தேவனே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று அன்றைக்கு பத்திமேயு என்ற குருடன் அவன் கேட்டான். பிரியமானவர்கள், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் உங்களுடைய பிரச்சனைக்காய், உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது தேவையின் மத்தியில் நீங்கள் சிக்கிக்கொண்டு என்ன செய்வது என்று நீங்கள் தடுமாறி கொண்டிருக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் சத்தமிட்டு உங்கள் வீட்டின் அறையிலே முழங்கால் படியிட்டுக்கு தேவனை நோக்கி கைகளை உயர்த்தி நீங்கள், ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று நீங்கள் சொல்லும்போது, கர்த்தாவே என் ஜெபத்துக்கு விண்ணப்பத்திற்கு செவி கொடுங்க என்று நீங்கள் சொல்லும்போது கர்த்தர் உங்களுடைய சத்தத்திற்கு செவி இருக்கிறார். அடுத்தபடி அவரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். நீங்கள் கெஞ்ச வேண்டும் ஆண்டவரிடத்தில். அநேகர் சொல்லுவாங்க, அநேகர் பார்த்தீங்கன்னா ஆண்டவரே உங்ககிட்ட மடிப்பிச்சை கேட்கிறேன் என்று சொல்வார்கள். அதை போல நாமும் கர்த்தரிடத்தில் தானே கெஞ்ச போகிறோம், தேவனிடத்தில் தானே நம்ம கெஞ்ச போகிறோம். எந்த மனிதனிடம் இல்லை. பிரியமானவர்களே, தேவாதி தேவனிடம், ஆண்டவரே எனக்கு மடிப்பிச்சை போடுங்க, கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்க, நீங்கள் தான், நான் உங்களை தான் நம்பியிருக்கேன், நான் உன் மகன், ஆண்டவரே நான் இப்படி இருக்கக்கூடாது, என்னை ஆசீர்வதிங்க என்று நீங்கள் கெஞ்சி கேட்க வேண்டும். அநேகர் சொல்வார்கள், கர்த்தரிடத்தில் நம்ம அப்படிலாம் ஜெபிக்கக்கூடாது என்று. ஆம் பிரியமானவர்களே, ஒரு சில நேரங்களில் நாம் நம்மை தாழ்த்தி தான் ஜெபிக்க வேண்டும். நம்மை தாழ்த்தும் பொழுது தான் கர்த்தர் மனம் இறங்கி நமக்கு உயர்ந்த ஸ்தலத்திலே உட்காரும்படியாய் செய்வார். எனவே முதலாவது சத்தமிட்டு கூப்பிட வேண்டும். இரண்டாவதாக கெஞ்ச வேண்டும். ஆண்டவரிடத்தில் கெஞ்சி ஜெபிக்க வேண்டும். அடுத்தபடியாக 2ஆம் வசனம், அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். ஆம், என்னுடைய சஞ்சலம், உங்கள் மனதில் போராடுகிற அந்த சஞ்சலம், உங்கள் மனதுக்குள்ளாக இருக்கிற கவலைகளை தேவனிடத்தில் தெரியப்படுத்த வேண்டும். அதை போல் நீங்கள் எவ்வளோ நெருக்கத்தில் இருப்பீங்கன்ட்டு உங்களுக்கு தான் தெரியும். நாளைக்கு ஃபீஸ் கட்டணுமே, அல்லது அந்த கடன்காரனுக்கு எப்படியாவது நான் கடனை கொடுத்து தீர வேண்டுமே, இல்லைன்னா நெருக்குகிறார்களே என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள தூங்க முடியாது, சாப்பிட்டா சரியாக சாப்பிட முடியாது. அப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருக்கிறீர்களா? நீங்கள் நிச்சயமாய் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், 3வது வசனம், என் ஆவியை என்னில் தேங்குகிறது, நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர், நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்தார் அல்லது உங்கள் உறவினர்கள் உங்களுக்கு விரோதமாய் மாந்திரிகம் செய்திருக்கலாம், செய்வினை செய்திருக்கலாம், அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் முன்னேறக்கூடாதபடி உங்களுடைய எல்லா விதமான பொருளாதார ஆசீர்வாதங்களையும் அவர்கள் ஏதோ ஒரு பிசாசின் ஏவுதலினால் அதை அடைத்து வைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கிற நீ, இப்படிப்பட்ட போராட்டத்தில் இருக்கிற நீ கண்டிப்பாக ஜெபித்து தான் ஆக வேண்டும். கண்டிப்பாக உனக்காய் ஜெபிக்கிறவர்களும் நீயும் ஜெபித்து தான் ஆக வேண்டும். எனவே அப்படிப்பட்டவர்களோடு ஐக்கியம் வைத்து, ஜெபிக்கிறவர்களோடு ஐக்கியம் வைத்து நீ ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உன் விண்ணப்பத்திற்கு பதில் அளிக்கிறவராய், உன்னை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, 4வது வசனம் என்ன சொல்கிறது? வலது புறமாய் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுக்கு வலது பக்கத்தில் தான், நன்மையின் பக்கமாய் தான் நான் இருக்கிறேன், அல்லது வலது பக்கத்தில் கர்த்தருடைய கீழ்ப்படிந்து தான் நான் வாழ்கிறேன், அல்லது கர்த்தருடைய வேதத்தை படித்து தான் நான் வாழ்கிறேன். ஆனாலும் இந்த போராட்டத்தில் நான் சிக்கிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. ஆம், உங்களை அறியாமல் எத்தனையோ பேர் இருக்கலாம். அறிந்தும் அறியாமல் கண்டு கொள்ளாமல் போகலாம்.
உங்களை பார்த்துட்டு கண்டு கொள்ளாமல் போகலாம். அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் வாழலாம் பிரியமானவர்களே. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. இப்படி சொல்கிறீங்களா? என்னை விசாரிக்கிறதுக்கு யாருமே வந்து கூட பார்க்க மாட்டேன்றாங்க. என் வீட்டை கூட எட்டி பார்க்க மாட்டேன்றாங்க. நான் நல்லா இருக்கிறேன்னா, உயிரோடு இருக்கிறேன்னா, அல்லது செத்தேன்னா என்று யாருமே எட்டி கூட பார்க்க மாட்டேன்றாங்க பிரியம். அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் துக்கித்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்காக தான் இந்த செய்தி. கர்த்தர் உங்களை கொண்டு தான் உங்கள் துக்கத்தை ஆற்றப் போகிறார். உங்களை கொண்டு தான் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கப் போகிறார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஜெபம், விண்ணப்பம். அது எப்படிப்பட்ட ஜெபம் என்று சங்கீதம் 142 இப்பொழுது படித்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த பிரகாரமாக நீங்கள் ஜெபிப்பீர்களானால் உங்களுடைய இருதயத்தை ஊற்றி மனக்கிலேசத்திலே சஞ்சலத்திலே இருக்கிற நீங்கள் ஆண்டவரிடத்தில் உங்களுடைய பயபக்தியோடு ஜெபிப்பீர்கள் என்றால் கர்த்தர் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தாவே, 5வது வசனம், உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என் அடைக்கலமும் ஜீவனுள்ள தேசத்திலே என் பங்குமாயிருக்கிறீர் என்றேன். ஆம் பிரியமானவர்களே, அவர் பரலோகத்தின் தேவன், ஜீவனுள்ள தேசம், பரலோகத்தின் தேவன். அவர் தான் நமக்கு அடைக்கலம். அவரால் தான் நம்மை காப்பாற்ற முடியும். ஆனால் நாம் அவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது என்ன ஆகிறது? என் கூக்குரலுக்கு செவி கொடும். 6வது வசனம், நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன். என்னை பின்தொடர்கிறவர்களுக்கு என்னை தப்புவியும். அவர்கள் என்னிலும் பலவான்களாக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவேளை பலனில்லாமல் இருக்கலாம், அல்லது பொருளாதாரத்தில் ஒரு செழிப்பின் அனுபவம், ஆசீர்வதிக்கப்பட்ட அனுபவம் இல்லாமல் காணப்படலாம். ஆனாலும் நீங்கள் உண்மையாய் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து விண்ணப்பிப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுடைய எளிமையிலும் கர்த்தர் பலவான்களை முறியடிக்க உங்களை பின்தொடர்ந்து வருகிற அநேகர் பார்த்தீங்கன்னா காசு கூட இருக்காது, ஆனால் அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுடைய உயிர் தான் அவங்களுக்கு தேவை. எப்படியாவது அவன் வாழ்ந்துடக்கூடாது, அவன் உயிரை எடுத்து விட வேண்டும், அவனை கொன்று விட வேண்டும், எப்படியாவது மந்திரம் செய்தாவது அல்லது அவனுடைய வாழ்க்கையை எப்படியாவது ஆட்களை வைத்தாவது அவனை அடித்து நாசம் பண்ண வேண்டும் என்று பலர், அதாவது பங்காளிகள் பக்கம் அல்லது உறவினர்கள் பக்கம் அல்லது குடும்பத்திலே அப்படிப்பட்ட சாத்தானின் வல்லமைகள் மனிதர்களுக்குள்ளாய் எழும்பி கிரியை செய்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் ஆண்டவர் இப்பொழுது உங்களை கொண்டே உங்கள் பிரச்சனைகளை நிறைவாக்க அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். இப்பொழுது படிக்கப் போகிறோம். இவ்வளவு ஜெபம் செய்தான், அதாவது 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை புலம்பி 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 விண்ணப்பத்தை ஏறெடுத்த தாவீது இப்பொழுது 7வது வசனம் சொல்கிறது, உமது நாமத்தை நான் துதிக்கும்படி. நம்பர் 1, உங்களுடைய வாழ்க்கையிலே இவ்வளவு பிரச்சனை மத்தியில், பாடுகளின் மத்தியிலே போய் கொண்டிருக்கிறீர்களா? முதலாவது கர்த்தரை துதித்து பாடுங்கள், கர்த்தரை பாடி பாருங்கள், கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் செய்யுங்கள், நன்றி செலுத்தி பாருங்கள். என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய ஆத்துமா எந்த பயத்தினால், யாருக்கு நீங்கள் பயப்படுறீங்க, எந்த காரியத்துக்காக குறித்து கவலைப்படுறீங்க, அந்த காரியங்களிலிருந்து கர்த்தர் உங்களை நீங்களாக்கி விடுவிப்பார். எனக்கு நீ தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். ஆமென். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவர் உங்களுக்கு தயவு செய்வார். நீங்கள் விண்ணப்பிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வார். பிரியமானவர்களே, நீங்கள் விண்ணப்பம் ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே விண்ணப்பம் தயவு செய்வார். அந்த தயவு எப்படி இருக்கும் என்றால் என்ன ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது? இந்த உலகில் உள்ள நீதிமான்கள், அதாவது அமெரிக்காவில் இருக்கலாம், ஆஸ்திரேலியாவில் இருக்கலாம், ஐரோப்பியாவில் இருக்கலாம், அல்லது பக்கத்து வீட்டில் கூட உங்கள் வீடு நீதிமான் இருக்கலாம், கர்த்தரை தெரியும். அந்த நபரை கொண்டு, அந்த மக்களை கொண்டு தேவன் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்த, உங்கள் வாழ்க்கையின் தேவைகளை சந்திக்க தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எனவே நம்மை கொண்டு தான் தேவன் ஆசீர்வதிப்பார். மனிதனை கொண்டு தான் இன்னொரு மனிதனை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமான்களை சூழ்ந்து கொள்வார். நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வார். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் தீமையான மக்கள் இருக்கிறார்கள், இன்னொரு கூட்டம் பரிசுத்தமான கூட்டம் உண்டு. ஆனால் இந்த பரிசுத்தமான மனிதர்கள் வெளிப்படையாக யூடியூப்லேயோ அல்லது டிவிலையோ டைரெக்டாக வரமாட்டாங்க. அவங்களாம் கர்த்தர் அவர்களை தேசத்தில் வைத்திருக்கிறார், செபிக்கும்படியாய் வைத்திருக்கிறார். அந்த நீதிமான்களை எழுப்பி உங்களுக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் எழுப்புவார். இதற்கு ஒரே ஒரு காரியம்தான் நீங்கள் செய்ய வேண்டும், விண்ணப்பம் செய்ய வேண்டும், தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும்போது கர்த்தர் நீதிமான்களை எழுப்பி அந்த நீதிமான்களை கொண்டு உங்களுக்கு உதவி செய்யும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். எனவே இந்த வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்யுங்கள், கெஞ்சுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார்? சில நீதிமான்கள், இந்த உலகில் உள்ள நீதிமான்களை கொண்டு உங்களுடைய தலையை உயர்த்துகிறவராயிருக்கிறார். எனவே நான் எல்லாரும் என்ன செய்யணும்னா, மனிதர்களோடு பேச வேண்டும், ஐக்கியம் கொள்ள வேண்டும். நாம் அவர்களுடைய வழியில் போய்விடக்கூடாது, அவர்களை கர்த்தருடைய வழியிலே நடத்துகிற ஒரு ஐக்கியத்தில் நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, யாரையும் எவரையும் வெறுக்காதீர்கள், யாரையும் நீங்கள் அசட்டை பண்ணாதீர்கள். எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள் தான். நாம் தேவனை தெரிந்திருக்கிறோம், அவர்களுக்கு தேவன் தெரியவில்லை, அவ்வளவுதான் வித்தியாசம். அவர்களுக்காக நாம் தான் ஜெபிக்க வேண்டும். அது
கர்த்தர் நம் மீது வைத்திருக்கிற அது கடமை. அவர்கள் மற்றவர்களுக்காய் நாம் ஜெபிப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, ஒருவரையும் நீங்கள் வெறுமையாய் அல்லது வேற்றுமையாய் பார்க்காதீர்கள், பழகுங்கள், கர்த்தரை அறிவியுங்கள். ஒன்று கர்த்தரை அறிவிக்கும் பொழுது பிசாசானவன் அவர்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா! கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சில நீதிமான்களை உங்கள் வழியாக உங்கள் வாழ்க்கையிலே அனுப்புவார். உதவி செய்யும்படியாக, வேலை வாய்ப்பு கிடைக்கும் செய்யும்படியாக, பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே சில நீதிமான்களை அனுப்புவார். அந்த நீதிமான்கள் உங்களுக்கு வழிகளை காட்டுவார்கள். எனவே கர்த்தர் இந்த தாவீதுக்கு நீதிமான்களை அனுப்பி உதவி செய்தார். பிரியமானவர்களே, அதே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஜெபிக்கும் பொழுது நீதிமான்களை அனுப்பி உதவி செய்கிற தேவன் இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே நீதிமானை அனுப்பி உங்களுக்கு உதவி செய்வார்கள். ஆமென். ஹல்லேலூயா! நீதிமான்கள் சூழ்ந்து கொள்வார்கள். நீதிமான்கள் உங்களை சூழ்ந்து கொள்வார்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா! ஜெபிக்கலாமா? பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியானவரே, யாரெல்லாம் கலக்கத்தோடு, தேவைகளோடு, வருத்தத்தோடு, பாதிப்போடு இருக்கிறார்கள் ஆண்டவரே, இவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் அவர்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இவர்களுக்காக நீதிமான்களை சூழ்ந்து கொள்ள செய்கிறார்கள். கர்த்தர் நீதிமான்களை அனுப்பி அந்த குடும்பத்தின் தேவைகளை சந்திக்க கிருபைப்பார். கர்த்தர் நீதிமான்களை எழுப்ப பண்ணி இவர்களுடைய வாழ்க்கையில குறுக்கிடச் செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக, பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord.